சொல்றேன், 2021 இதை சொல்லிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ், தராசை பிடித்திருந்தான். அதோடு கூட வசனம் தெளிவா சொல்லுது, உணவு பாதிக்கப்படும். எந்த உணவை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி பாருங்க. 2021 ஆண்டவர் சொன்னாரு, இந்த 3வது முத்திரை வரப்போது, நீ அதை பத்தி பேச தொடங்குன்னு சொன்னார். கரெக்டா 2021 நவம்பர் மாசம் மிக துல்லியமாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. ரெண்டும் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. நின்ன உடனே உலகமே கோதுமை பஞ்சத்துக்குள்ள போக தொடங்குச்சு. 2021 ஏப்ரல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நடந்தது 2021 நவம்பர்ல. 2022 ஆரம்பிக்கும் போது, இது வரைக்கும் சொன்ன போது அந்த 6 மாசம் யாருக்கும் அது ஒன்றும் புரியல. கொஞ்சம் பேருக்கு மட்டும் புரிய தொடங்குச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2022 மே மாசத்துல ஸ்ரீலங்கா திவாலாச்சு. எதனால திவால் தெரியுமா? வசனம் கீழே பத்திரிகை, அவங்க ஊர் பத்திரிகை என்ன வந்திருக்குது பாருங்க. உணவு பஞ்சம் தாக்கும் ஸ்ரீலங்கா, இலங்கை திவாலானது. திவால்னா தராசு, எக்கானமி, கீழே உள்ளது உணவு பஞ்சம். பர்டிகுலரா அப்படியே வார்த்தை நிறைவேற தொடங்குச்சு. 100% கர்த்தர் சொன்னபடியே உணவு பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊரா ஆரம்பிச்சிச்சு, ஒவ்வொரு ஊரா வந்துச்சு. அதுக்கு அடுத்து பாகிஸ்தான். நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம், பாகிஸ்தான்ல 9 மணி நேரம் கரண்ட் கட்டு, பாகிஸ்தான்ல பால் கிடைக்கல, பாகிஸ்தான்ல கோதுமை பிரச்சனை வருது, எல்லாம் வந்துச்சு. சரியா ஆண்டவர் சொன்னபடி 2023 ஆரம்பிக்கும் போது அந்த 6வது வசனம், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், அந்த வசனம் அப்படியே நிறைவேறிச்சு. பாகிஸ்தான்ல மிகப்பெரியதான பஞ்சம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெருக்கடியை சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணப்பிக்கப்பட்டன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. என்னது 1500 ரூபாய்? என்னது 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை. அப்படின்னா நீங்க நினைச்ச கூடாது 1 ரூபாய்க்கு ஒரு கோதுமை நினைக்க கூடாது. அங்க என்ன சொல்லிருக்கு தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டுல ஒரு பணங்கிறது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? இப்ப சீசர் இயேசுவை கேட்கறாங்க. 5000 புருஷர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. புருஷர் மட்டுமே எத்தனை பேரு? 5000. அப்போ பெண்கள் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருப்பாங்க, எல்லாரும் சேர்த்து ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு கேட்கறாங்க. அதனாலதான் அவர் வனாந்தரத்துல கூட்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சாரு. 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளவு ஆகும்னா ஆண்டவர் சொன்னார்ல, நீங்களே உணவு கொடுங்கள் அப்படின்னும் போது விசேஷங்கள் எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க? 200 பணம் ஆகும் என்று சொன்னார்கள். 10,000 பேருக்கு 200 பணம் அப்படின்னு சொன்னா ஒரு பணத்துக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? குறைஞ்சபட்சம் இப்ப 1000 பேருக்கா? ஐயோ, என்ன என்னோட மேக்ஸ்ல வீக்கான ஆள்லாம் இருக்குது, நான் தான் வீக்குன்னு நினைச்சேன். அப்ப கணக்கு பாத்துங்க, 100 பணத்துக்கு 5000 பேருக்கு போடலாம். அப்ப ஒரு பணத்துக்கு 50 பேருக்கு போடலாம் சாப்பாடு. 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்னா நம்ம ஊருக்கு 750 800 ரூபா. 800 பேருக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? ஒரு 8 பேருக்கு போடலாமா? ஆனா அங்க எத்தனை பேர் சாப்பாடு தெரியுமா? கிட்டத்தட்ட 1500 ரூபா விக்குது. பாத்துங்க, அப்ப எவ்வளவு பேருடைய சாப்பாடு? 1 கிலோ கோதுமை அவ்வளவு விலை விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்ரீலங்கால 1 கிலோ கோதுமை 3000 ரூபாய். நேற்று 1 லிட்டர் பால் 1000 ரூபாய். விளையாட்டுக்கு சொல்லல, ஸ்ரீலங்கால ஆள் இருந்தா கேளுங்க. 1 லிட்டர் பால் 1000 ரூபாய். 1 கிலோ தக்காளி 600 ரூபாய். 1 கிலோ உருளைக்கிழங்கு 800 ரூபாய். 1 கிலோ சிக்கன் 3000 ரூபாய், 2000 ரூபாய். 1 முருங்கை 1000 ரூபாய். இது ஸ்ரீலங்கா நிலைமை. இதை விட மோசமான நிலைமை பர்மா. 4 பேர் பர்மால போய் சாப்பிட்டா 1 லட்ச ரூபா ஆகும். நான் போனதுனால சொல்றேன் உங்களுக்கு. உணவு பஞ்சம் உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது. 2022 இருந்து 21 ஸ்டார்டிங்ல இருந்து வந்துருச்சு. 2022
அப்படியே அந்த வசனம் துல்லியமா நிறைவேறிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்கால இந்த வருஷம் இன்னும் 2 மாசத்துல வேட் போட போறாங்க, வேல்யூபிள் ஆடட் டாக்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட போறாங்க. அதை போட்டாங்கன்னா இன்னும் 10 மடங்கு 20 மடங்கு விலை ஏற போகுது. ஒரு 5 பிஸ்கெட் நம்ம ஊர்ல விற்கிது பாத்தீங்களா, குட் டே பிஸ்கெட்லாம் ஒரு 5 இருக்காது, 10 இருக்கும் நம்மளதுல. அவங்க ஊர்ல 5 தான் இருக்கும். அந்த 5 பிஸ்கெட் உள்ள பாக்கெட் 250 ரூபாய். பிள்ளைகளுக்கு பாலும் வாங்க முடியல 1000 ரூபாய், பிஸ்கெட்டும் வாங்க முடியல. ஒரே ஒரு பிரெட் 100 ரூபாய் 200 ரூபாய். ரொம்ப கவலை கிடத்துல உலகம் போயிட்டு இருக்குது. 3வது முத்திரை நடந்துட்டு இருக்குது. திருப்பியும் சொல்றேன், தமிழ்நாடு ஏதோ ஒரு கிருபையில தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதை விட மோசமான கண்டிஷன்ல தான் வடநாடு இருக்குது. நீங்க பாக்குறீங்களே, இந்தியா நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்கிறாங்களே, இந்தியா ஒண்ணு நல்லாலாம் இல்ல. நான் சொல்ல, அவங்களே தான் சொல்றாங்க. கோதுமை நமக்கே பத்தாதுன்னு கோதுமை பண்ணி நிறுத்திட்டாங்க. இப்போ அரசாங்கம் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கு பாருங்க, நாடு முழுவதும் படிக்க முடியுதா என்னன்னு? நாடு முழுவதும் என்ன இருக்குது? நாடு முழுவதும் என்ன இருக்கு? வறட்சி இருக்கு. கவர்மெண்ட், நான் சொல்லல, கவர்மெண்ட் சொல்லுது. இன்னைக்கும் வேலைவாசி எங்க நிக்குதுன்னு பாத்துக்குங்க. கர்த்தர் ஏதோ கிருபையா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கர்த்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. பல இடங்கள் மிக மோசமா போயிட்டு இருக்குது. ஏன் வடநாட்டுக்காரன் அத்தனை பேர் இங்க வந்துட்டான்? ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை பார்க்கறான், வரான்ல. ஏன் வரான்? அங்க போனப்போ கேட்டோம், மாசம் 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை இல்லையாமா. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை இல்லையாமா. இங்க வர வடநாட்டுக்காரங்களா எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் 20 பேர் மொத்தமே கான்ட்ராக்ட் கூட்டு வந்துடுறாங்க. மாச சம்பளம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. கான்ட்ராக்ட் சோறு போட்டு, அவனுக்கு சோறுனா நம்மள மாதிரி கூட்டு பொரியெல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு 10 கிலோ கோதுமை 10 கிலோ உருளைக்கிழங்கு வேலை முடிச்சு. அவனுக்கு சப்பாத்தியை எண்ணெய் போட்டு கூட மேல முறுமுறுன்னு சுட மாட்டான். அடுப்புல வச்சா, கல்ல வச்சா, சப்பாத்தியை தட்டி போட்டுருமா, எண்ணெய் எல்லாமே சுடுவான். உருளைக்கிழங்க வேக வச்சு பிசைஞ்சு மேல மிளகா பொடியை போட்டு அம்மன் சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா காலைல 6 மணில சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். நம்ம ஆள் பாருங்க, வர்றதே 7 மணிக்கு தான் வருவான். வந்த உடனே டீ குடிக்க போயிடுவான். மதியம் சாப்பாட்டுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துப்பான். அதுலயும் கூட்டு பொரியெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போதே 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் ஒண்ணு வரும். ஒரு 1/2 மணி நேரம் சாய்வாரு. அப்புறம் 5:30 மணிக்கு டீயை குடிச்சிட்டு புறப்பட்டுருவாரு. ஏன் வடநாட்டுக்காரன் இவ்வளவு வந்து இங்க வேலை பார்க்கறான் தெரியுமா? அவன் ஊர்ல மாசம் கூட சம்பளம் கொடுக்க வழியே கிடையாது. அங்கங்க புறப்பட்டு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கிறான். ஏதோ கிருபை. திருப்பியும் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க பெரிய ஞானமுள்ள அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மேல் வச்ச தயவு இங்க பாதுகாத்துட்டு இருக்குது. அன்னையில இருந்து நான் அதான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் என்ன கான்செப்ட் தெரியுமா? டிஎம்கே இருந்தா நல்லா இருக்கும், ஏடிஎம்கே இருந்தா நல்லா இருக்கும், காங்கிரஸ் இருந்தா நல்லா இருக்கும், கம்யூனிஸ்ட் தான் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் இருந்தா தான் நல்லா இருக்கும். யார் இருந்தாலும் அது கர்த்தருடைய துணை நமக்கு இருக்கணும். இப்ப வரைக்கும் அதான் நடந்துகிட்டே இருக்குது. யோசித்து பாருங்க. நான் அதான் சொல்லுவேன், நீங்க வந்து புனித பயணம்னு எருசலேமுக்கு எல்லாம் போறதை விட்டுட்டு ஒரு ட்ரிப் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வாங்க. அதை விட கம்மி தான், அதை விட கம்மி தான். ஒரு ட்ரிப் மணிப்பூர் போயிட்டு வாங்க. எருசலேமுக்கு போயிட்டு வரதை விட காசு பாதி தான் செலவாகும். ஆனா நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள கர்த்தருக்குள்ள நீங்கள் பலப்பட்டு விடுவீர்கள். ஏன் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஊழியங்களை போய் பாருங்க, அங்க இருக்கிற பஞ்சங்களை பாருங்க, கஷ்டத்தை பாருங்க, அந்த ஜனங்க என்னென்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் போய் பாருங்க. 1000 ரூபாய்க்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் இலவசமா கிடைக்கிறதுக்கு. இந்த கோதுமை பாக்கெட்டை பாகிஸ்தான்ல ஒரு மூட்டையை வாங்குறதுக்கு 4 பேர் செத்துட்டான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 100% என்ன செய்து நிறைவேறி கொண்டே இருக்கு. அந்த வசனத்துல இன்னொன்னு இருக்கு. ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத. என்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க. இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் இவ்வளவு உணவு பஞ்சத்துக்கு நடுவில் எது பாதிக்காம இருக்கும்? இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துற நம்பர் 1 பொருள் எது தெரியுமா? எண்ணெய் தான் காப்பாத்திட்டு இருக்குது. கச்சா எண்ணெய். நம்ம சொல்றோமே, உலக பொருளாதாரத்தையே மொத்தம் காப்பாத்துது. இப்ப கூட 3ஆம் உலக யுத்தம் ஏன் வெடிக்க போகுது தெரியுமா? அவங்க எண்ணெய் கப்பலை போக விட மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும். அதனாலதான் விலைவாசி ஏறுதுங்கிறான். ஆனா எண்ணெய்க்கு பஞ்சமே இல்ல. கோதுமை உற்பத்தி இல்ல, ஆனா எண்ணெய் உற்பத்தி இருக்கு. சவுதி அரேபியா டெய்லி என்ன பண்றாங்க? ஈரான்ல எடுக்கிறாங்க, சவுதி அரேபியா எடுக்கிறாங்க, ரஷ்யால எடுக்கிறாங்க, இந்தியாவிலே எடுக்கிறாங்க. எண்ணெய் பிரச்சனை இல்ல, எண்ணெய் தான் இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த வசனம் என்னைக்கு உள்ளது தெரியுமா? இன்று உள்ளதல்ல,
1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பத்மு தீவில யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் வேறு ஒன்று கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான். அதை கர்த்தர் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை கையில் இருக்கிற தேவனுடைய புக்கை விட்டுட்டு பேஸ்புக்ல உட்கார்ந்துருக்கான். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உலகம் போற போக்கே சரியில்லை. உலகம் எந்த போக்கில போனாலும் சரி, நம்ம போற போக்க ஒருத்தர் பாதுகாக்கிறவர் இருக்கிறாரு, பத்திரமா பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு 3வது முத்திரையின் காலம் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இன்னும் உச்சத்துக்கு போகும். வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்னு ஒண்ணு இருக்கு. அவனே சொல்லிட்டான், மிக மோசமான இடத்துக்கு உலகம் போயிட்டு இருக்குது. விலைவாசி இன்னும் பெரிய இடத்துக்கு போக போகுது. பேப்பர்ல பாருங்க, நான் சொல்றது எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் இங்க ப்ரூஃப் இருக்குது. எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. விலைவாசி இன்னும் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போகும். வாங்க முடியாத இடத்துக்கு உலகம் போக போகிறது. கடும் வறட்சி, பஞ்சம். 3வது முத்திரைக்கான காலம். சரி, இப்ப 2வது முத்திரைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டணும். கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் சொல்லுச்சு. அதே மாதிரி வந்துச்சு. இப்ப வேதத்துல சொன்னபடி இதெல்லாம் ப்ரூஃப். இதுக்கு வேல்யூபிள் ஆடிட், சாரி என்ன சொல்றது, ஒரு அடிஷனல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூஎன் சொல்லி இருக்கிற வீடியோ கவனிங்க. யூஎன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது ஐநா சபை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டியல் பிரச்சனையை உருவாக்கும் என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என தெரிவித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் என தெரிவித்தார். தெளிவா சொல்லிட்டாங்க ஐநா சபையில. இவங்களுடைய ஒரு பிரான்ச் தான் உலக சுகாதார மையம். அவங்க தான் கொள்ளை நோய்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துச்சு. இவங்க தீர்க்கதரிசி கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, நடக்கிற டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ளதெல்லாம் பார்த்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்றது தீர்க்க தரிசனமா நடக்காது. அவங்க பார்த்து அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்றாங்க. இப்போ உணவு பஞ்சத்தை பத்தி அவங்க 2023லயே சொல்லிட்டாங்க. மிக மோசமான உணவு பஞ்சம் ஆரம்பிக்க போகுதுன்னு. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் உணவு பஞ்சம் மிக மோசமான இடத்தில் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்போவும் சொல்றேன், 2வது முத்திரையில மிஸ் பண்ணிட்டோம். 3வது முத்திரைக்கு ஆயத்தமாகுங்க. ஆயத்தமாகுங்கன்னா என்ன செய்யணும்? உணவு பஞ்சம் வரப்போகுது. ஆயத்தமாகனா என்ன செய்யணும்? போகும்போதே என்ன பண்ணிடணும்? ஆளாளுக்கு 10 மூட்டை கோதுமை என்ன பண்ணிடுங்க, வாங்கிட்டு போயிடுங்க. 10 எண்ணெயை டின்னு வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த ஆள் சொல்லிட்டான், நடக்குமோ நடக்காதோன்னு தெரியாது. இருந்தாலும் என்ன பண்ணிடுவான்? அதெல்லாம் ஆயத்தப்படுதல். கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்படுங்கன்னா மருந்து வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம் கிடையாது. கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்படணும்னா எப்படிப்பட்டிருக்கணும்? ஆயத்தம் விசுவாசத்துல வளர்ந்துருக்கணும். இப்போ நாம இதுல ஆயத்தப்படணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். இந்த கொள்ளை நோய் வரப்போகுது, இந்த பஞ்சம் வரப்போகுது, உண்மை வரப்போகுதுல ஆரம்பிச்சாச்சு. இது பாதி தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உச்ச நிலையை அடையும். கொரோனா 2019லயே ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர்ல. ஆனா மார்ச் மாசம் வரைக்கும் நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. லாக்டவுன் போட்ட பிறகுதான் நமக்கு என்னவாச்சு, பெருசா தெரிஞ்சிச்சு 4 மாசம் கழிச்சு. இப்போ அதே மாதிரிதான் இப்போ உணவு பஞ்சம் போயிட்டே இருக்குது. இப்போ பெருசா தெரியாது. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் ரொம்ப பெருசா போகும்போது இப்போ ஒரு கூட்டம் சொல்லுவோம், அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உங்க பாடு. 2வது உங்க தீர்க்க தரிசிகள் வர இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க வர எனக்கு தெரியாது. 1ஆம் தேதி என்ன சொன்னாங்க? திருநாங்க இருக்காங்களா? இல்ல, இப்ப நிறைய நம்மால் திருந்திட்டான். முந்தையெல்லாம் தீர்க்க தரிசன செய்தின்னு போடுவாங்க. இப்ப 1ஆம் தேதி தீர்க்க தரிசன செய்தின்னு போறது இல்ல, வாக்குத்தத்த செய்தின்னு போட்டுடுறாங்க, புது வருட செய்தின்னு போட்டுறாங்க, சேஃப் கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்க தீர்க்கதரிசிகள் சொல்றதெல்லாம் உங்களோட இருக்கட்டும், பைபிள் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த 3வது முத்திரை போகும்போது நாம என்ன செய்யணும்னா, இதுக்காக உணவை வாங்கி வைக்கிறதாவோ இல்ல சேர்த்து வைக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. ஏன்னா வசனத்தின்படி சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அதை பூச்சி என்ன செய்யும்? அரிச்சு போடணும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரி, அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல பஞ்சகாலம் வந்ததப்போ என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும்.
இப்போ இஸ்ரவேல்ல ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு கொடிதா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, ஒரு புல்லு கிடைக்க, குதிரைக்கு புல்லு கூட என்ன செய்யலையா, கிடைக்கலையா. அதே மாதிரி ஒரு பஞ்சம் ஒண்ணு எந்த காலத்துல வந்தது, ஈசாக்கு காலத்துல வந்தது. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அந்த பஞ்சம் வந்த போது ஈசாக்கு என்ன செய்தாரா, ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி இந்த தேசத்தில் விதை விதைன்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம், இதெல்லாம் நடக்கும்போது பஞ்சம் வரும்போது உலகத்துக்கு பஞ்சம் வரும். ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அவரை 100 மடங்கு அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை தான் அங்க ரொம்ப முக்கியம். ஏதோ பஞ்சம் வந்தது ஒரு வருஷம், ஆசீர்வதிச்சது இன்னொரு வருஷம் இல்ல. பஞ்சம் வந்த வருஷத்துல வசனம் சொல்லுது 100 மடங்கு கர்த்தர் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துக்கு பஞ்சம் வரும், ஈசாக்குக்கு விதை விளையும். உலகத்துக்கு பஞ்சம் வரும், எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வரும். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரும், சாரிபாத்தினுடைய வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இன்னைக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காப்பாத்தின தேவன் இன்னைக்கும் காப்பாத்துவார். இவங்க என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராதுங்க, நாம ஏதாவது செய்யணும். நான் சொல்லுவேன், உங்க அறிவை தூக்கி தயவு செய்து குப்பை தொட்டியில போட்டுருங்க. உங்க அறிவை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. உங்க அறிவு எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுங்கிறத நீங்க கல்யாணம் பண்ணும் போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நம்ம அறிவு எவ்வளவு அழகா வேலை செஞ்சுச்சுன்னு. அதனால உங்களுக்கு சொல்றேன், உங்க அறிவு என்பது பார்க்கும் போது மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா ஏன் பண்ணோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால சொல்றேன், உங்க அறிவெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அற்புதமும் அதிசயமாய் நடத்த போறார்.